எப்போல்லாம் ஈரப்பதம் குறையுதோ அப்போல்லாம் ஈரப்பதத்தை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தான் அப்படியே மேலே மூவ் ஆகுது பாருங்கள், அப்படியே மேலே மூவ் ஆகும். வான்கோழி முட்டை எதுக்கு வேணாலும் இந்த எக் ஹேண்ட்லிங் ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இதை வச்சு நீங்கள் எக் ஹேண்ட்லிங் பண்ணிக்க முடியும். வணக்கம், ட்ரிபிள் ஏ பேரடைஸ். நாங்கள் ட்ரிபிள் ஏ இன்குபேட்டர். இன்னைக்கு நம்ம இன்குபேட்டர் வரிசையில் ஒரு மிஷின் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இந்த வீடியோவில் அந்த மிஷினை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோலையும் இன்குபேட்டர் பற்றின அப்டேட்ஸை கொடுத்துட்டு இருக்கோம். மிஷின்ஸ் எப்படி பயன்படுத்தணும், எப்படி ஈஸியாக ஹேண்டில் பண்ணணும், எப்படி அதை கேண்ட்லிங் பண்ணணும், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது முட்டையை வைக்கிறதுலேருந்து ப்ரூடிங் போட்டு கோழி குஞ்சுங்களை ஒரு 6 மாதம் வரை எப்படி பராமரிக்கணும் அப்படின்ற முழுமையான விளக்கங்கள் ஒவ்வொரு வீடியோ நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதனால் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க இந்த மிஷின் நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம், அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஆமாங்க, இன்னைக்கு இந்த மிஷின் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது மொத்தமாக 200 காடை முட்டை வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைன்னா 150 கோழி முட்டை வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். இன்னும் மேலே சொல்லணும் அப்படின்னா 120 வான்கோழி முட்டையோ அல்லது 120 வாத்து முட்டையோ வச்சு இந்த மிஷினில் பயன்படுத்திக்கலாம். எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கஸ்டமர் நம்ம கிட்ட காடை முட்டைக்கு மட்டும் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்காக வேண்டி நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இப்போ பார்க்கலாம் இந்த மிஷின் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ க்ளோஸ்அப்பில் பார்ப்போம். நம்ம மிஷினோட அவுட்லுக்கை பற்றி நான் சொல்லிடுறேன். அதே மிஷினில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மொத்தமாக 1/2 இன்ச் பிளேவுட் வச்சு நம்ம இந்த இன்குபேட்டர் நம்ம பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்டில் ஒரு நல்ல டோரு, கிளாஸ் ஃபினிஷோட டிரான்ஸ்பரண்டான கிளாஸ் வச்சுருக்கிறதுனால உள்ளே என்ன நடக்குது அப்படின்ற விஷயத்தை உங்களால் வெளியிலேருந்து பார்த்துக்க முடியும். நல்ல ஒரு ஹேண்டில், குவாலிட்டியான ஹேண்டில், எஸ்எஸ் ஹேண்டில் தான் நம்ம போட்டிருக்கோம். அப்படியே பாக்ஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எக் ஹேண்ட்லிங் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். என்னடா இது நாட்டுக்கோழி முட்டைக்கு தானே கொடுப்பாங்க, காடை முட்டைக்கெலாம் எக் ஹேண்ட்லிங் கொடுத்துருக்காங்களே, காடை முட்டை வந்து தெரியாது ஹேண்ட்லிங் பண்ணி பார்த்தா அப்படின்னு யோசிப்பீங்க. ஆக்சுவலி இது ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஒருவேளை நாட்டுக்கோழி முட்டை கஸ்டமர் வச்சு யூஸ் பண்ணிக்கிற போது அப்போது இந்த கேண்ட்லிங் ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். வாத்து முட்டையோ வான்கோழி முட்டையோ எதுக்கு வேணாலும் இந்த எக் கேண்ட்லிங் ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இதை வச்சு நீங்கள் எக் கேண்ட்லிங் பண்ணிக்க முடியும். அப்படியே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஹைலண்ட் ஷீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற கண்ட்ரோலர் எல்லாத்தையுமே நம்ம கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது டெம்பரேச்சர் கண்ட்ரோலரு. இந்த கண்ட்ரோலர் ஆன் ஆகும்போது இந்த க்ரீன் கலர் இண்டிகேட்டர் உங்களுக்கு ஆன் ஆகும். அப்படியே லெஃப்ட் சைடில் இருக்க இந்த ஹியூமிடிட்டி கண்ட்ரோலர் ஆன் ஆகும்போது இந்த இடத்துல இருக்க உங்களுக்கு ஆரஞ்சு கலர் இண்டிகேட்டர் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டும். உள்ள மோட்டர் செட்டப் இருக்குது. அந்த மோட்டர் எப்பப்போலாம் ஆன் ஆகுதோ அப்போது இந்த ரெட் கலர் இண்டிகேட்டர் உங்களுக்கு ஆன் ஆகும். ஸோ நம்ம வந்து இது ஆன் ஆச்சா இது ஆன் ஆகலையா அப்படின்ற சந்தேகம்லாம் இருக்க தேவையில்லை. ஏன்னா என்னென்ன உள்ளே ஆன் ஆகுதோ அப்போல்லாம் இந்த இண்டிகேட்டர் ஆன் பண்ணி காட்டும். எப்பவும் போல் நான் சொல்கிறபடி இந்த சுவிட்சு கேண்ட்லிங்கான லைட்டுக்கான சுவிட்சு. இந்த சாக்கெட்டு உங்களுக்கு பவர் எக்ஸ்டென்ஷனுக்காக இந்த சாக்கெட் கொடுத்துருக்கோம். ஒருவேளை நீங்கள் இன்குபேட்டர்லேருந்து உங்களோட ப்ரூடிங் செட்டப்புக்கோ வேறு ஏதாச்சும் இன்குபேட்டர் நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க, இல்லை இன்கேஸ் உங்கள் மொபைலே நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சாக்கெட் வச்சு டைரக்ட் கனெக்ஷன் தான் அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு. அப்படியே பாக்ஸு கீழே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் கிளாஸு நல்ல குவாலிட்டியாக இருக்கும் பார்க்குறதுக்கே. உங்களுக்கு உள்ளே என்ன நடக்குதுன்றதை உங்களால் வெளியிலேருந்தே பார்த்துக்க முடியும். இப்போ பாக்ஸ்குள்ளே ஓப்பன் பண்ணி நம்ம பார்ப்போம். இந்த டோர் பார்த்தீங்கன்னா நம்ம டாப் டு பாட்டம் ஓப்பன் பண்ணுற மாதிரி டோர் நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து மொத்தமாக 200 காடை முட்டை வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்றதுனால 2 ட்ரே கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ட்ரே கொடுத்துருப்போம், கீழே ஒரு ட்ரே கொடுத்துருப்போம். ஒன்றும் இல்லை, நீங்கள் ஈஸியாக வெளியே இழுத்து ஈஸியாக நீங்கள் உள்ளே க்ளோஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், அப்படி வெளியே எடுத்திங்கன்னா உரம் முட்டையை அடிக்கிட்டு உள்ளே தள்ளிக்கலாம். இதே மாதிரி இதையும் நீங்கள் வெளியே எடுத்து முட்டையை லோட் பண்ணிக்கின்னு உள்ளே தள்ளிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிஸ்ட் மேக்கர் நாங்கள் வச்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிஸ்ட் மேக்கர் நீங்கள் ஃபாக் ஃபார்ம் ஆகிறது உங்களால் பார்க்க முடியும். எப்போல்லாம் ஈரப்பதம் குறையுதோ அப்போல்லாம் உங்களுக்கு ஈரப்பதத்தை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இது வந்து ஹேச்சிங் ட்ரே. இந்த ட்ரேவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹேச்சிங்காக எக்ஸ்லாம் உங்களுக்கு அந்த டேஸ் 15 டேஸ் முடிஞ்சிச்சு காடைக்கு அப்படின்னும் போது இந்த எக்ஸ்லாம் எடுத்து நீங்கள் கீழே இந்த ட்ரேயில் அடிக்கலாம். இங்கே நாங்கள் சின்னதாக ஒரு ட்ரே கொடுத்துருக்கோம். தேவைப்பட்டால் பெரிய ட்ரே வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. மிஷினில் எப்பவும் போல் நாம் இங்கே தெர்மாகோல் ஷீட்டை ஒட்டி கொடுத்துருக்கோம். அதோட அவசியம் என்னன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா உங்களுக்கு கரண்ட் கன்சப்ஷனாக இருக்கட்டும், இல்லை ஹேச்சிங் பர்சன்டேஜாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த தெர்மாகோல் ஷீட்னால் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல். அது போக மிஷினுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 1 வருஷத்துக்கான வாரண்டி கொடுக்குறோம். அதே மாதிரி 1 மாதத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணுற கண்ட்ரோலரில் ஏதாச்சும் ஒன்று போயிடுச்சு உங்களுக்கு அப்படின்னா அந்த கண்ட்ரோலரை நாங்கள் 1 மாதத்துக்குள்ளே நீங்கள் சொன்னீங்கன்னா ஃப்ரீயாக ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம். இந்த ஹைலண்ட் ஷீட்டோட ஒரு ப்ளஸ் என்னென்னா, இன்கேஸ் உங்களுக்கு சர்வீஸ் இஷ்யூ வருது அப்படின்ற பட்சத்தில் இந்த ஹைலண்ட் ஷீட்டில் இருக்க இந்த ஸ்க்ரூஸை மாத்திரம் நம்ம ரிமூவ் பண்ணால் போதும், தனியாக வந்துடும். அதை எனக்கு நீங்கள் அப்படியே எடுத்து நீங்கள் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல அப்படியே எனக்கு கொரியர் பண்ணீங்க அப்படின்னா
அது என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அந்த ப்ராப்ளத்தை நான் சரி பண்ணிவிட்டு மறுபடியும் உங்களுக்கு அனுப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக வேண்டிய ஐலண்ட் ஷீட்டு. இதுக்கு கீழே இருக்கிற மிஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பிளேவுட்லேயே மோல்ட் பண்ணிருப்போம் கண்ட்ரோலர்லாம். ஆனால் இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் ஐலண்ட் ஷீட் வச்சு தான் நம்ம கொடுத்துருக்கோம். சர்வீஸ் இஷ்யூ வரும்போது அதை கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி. அதே மாதிரி இந்த டோர் பார்த்தீங்கன்னா டாப் டு பாட்டமு நல்லா பார்க்குறதுக்கு நல்லா ஃபேன்சியாக இருக்கும் இந்த மாடலு. அப்படியே பாருங்கள். இப்போ பாக்ஸோட மேலேருந்து கீழே ஒரு டைம் பார்த்துலாம் நம்ம. அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா 2 ஒயர் கொடுத்துருக்கோம். இது என்னென்னா அடாப்டர். உங்களுக்கு உள்ள மோட்டர் கனெக்ஷனுக்கு ஒரு அடாப்டர் தேவை. அந்த அடாப்டர் இந்த அடாப்டரை எடுத்து நீங்கள் இதை பாருங்கள், நான் எடுக்கிறேன் போது இதை எடுத்து உங்களுக்கு தேவைப்பட்டால் இதில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட மிஷினுக்கு தேவையான அடாப்டர் கனெக்ஷன் இதையே எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்களா மோட்டர் ஆன் ஆகிடுச்சு, இந்த ரெட் கலர் இண்டிகேட்டர் ஆன் ஆகுது, இது உங்களால் பார்க்க முடியும். இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு மிஷினுக்கு நீங்கள் எக்ஸ்டென்ஷன் எடுத்துக்கினாலும் எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது இது வந்து மெயின் பவர் ஒயர். இது உங்களுக்கு இது 3 பின் டாப்பில் நாங்கள் கனெக்ட் பண்ணியிருப்போம். இதுதான் உள்ளே வர்றதுக்கு மெயின் பவர் ஒயரு. ஸோ உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் சர்வீஸ் இஷ்யூ அப்படின்னு வருதுன்ற பட்சத்தில் ஈஸியாக நீங்களே அந்த சர்வீஸை என்னன்றதை பார்த்து கிளியர் பண்ணிக்கலாம். இல்லை கஸ்டமர் நீங்கள் எனக்கு அனுப்புனீங்கன்னா நாங்கள் சரி பண்ணி கொடுத்துருவோம். உள்ளே பாருங்கள், இந்த மோட்டர் ஆன் ஆனதும் இந்த ரன்னர்லாம் மூவ் ஆகுது உங்களால் பார்க்க முடியும். அப்படியே கூட பாருங்கள் ஈரப்பதம் குறையுது, அதை ஃபாக் வந்து நமக்கு இம்ப்ரூவ் ஆகுது உங்களால் பார்க்க முடியும். மறுபடியும் ஒரு டைம் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதை மிஷினுக்குள்ளே இந்த ஃபாக் வருது உங்களால் பார்க்க முடியும். இப்போ கிளியராக தெரியுது பாருங்கள். இது என்னென்னா உங்களுக்கு எப்போல்லாம் ஈரப்பதம் குறையுதோ அப்போல்லாம் ஈரப்பதத்தை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே மேலே மூவ் ஆகுது பாருங்கள், அப்படியே மேலே மூவ் ஆகும். அப்படியே இதுக்கு மேலேயும் உங்களுக்கு மூவ் ஆகும் இந்த ஃபாக். எப்போல்லாம் ஈரப்பதம் குறையுதோ அப்போல்லாம் இது இம்ப்ரூவ் பண்ணிக்கும் ஈரப்பதத்தை. அதனால் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின் எப்படி இருக்கணுன்றதை நம்ம பார்த்து டிசைன் பண்ணியிருக்கோம். நல்ல குவாலிட்டியான ஒரு மிஷின். இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பவும் போல் 1 வருஷத்துக்கான வாரண்டி, நான் முன்னாடியே சொல்லிட்டேன் உங்களுக்கு 1 இயர்க்கான வாரண்டி இருக்குன்னு சொல்கிற மாதிரி. நல்ல குவாலிட்டியான ஹேட்சிங் வேணும்னா இந்த மிஷினை நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் இப்போ இது காடை முட்டையாக வச்சுருக்கோம், உங்களுக்கு தேவைப்பட்ட நாட்டுக்கோழி முட்டையாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். வான்கோழி அல்லது இந்த வாத்து எந்த முட்டை வேணால் நீங்கள் வச்சு இந்த மிஷினை யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி டோர் பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மேக்னெட்டிக் சிஸ்டம் தான் கொடுத்துருக்கோம் டோர் பொறுத்த வரைக்கும். இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீட்டில் ஃப்ரண்ட்டில் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும். பாக்ஸ் மேலே ஏதாச்சும் ஒரு பொருளை வச்சு யூஸ் பண்ணனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த மிஷினை பற்றின முழு விளக்கங்கள் உங்களுக்கு வேணும்னா என்னை கால் பண்ணி கேளுங்க. இந்த மிஷின் வேணும்னா கீழே டிஸ்பிளேல போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க இந்த மிஷினை பற்றின ஒரு ஷார்ட் ரிவ்யூ. இந்த மிஷின் வேணும்னா நான் உங்களுக்கு முன்னாடி சொன்னதுபடி உங்களுக்கு கீழே இருக்க டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்யூ.